பதில வந்து சங்கர் தான் சொல்லு. சங்கர் ரொம்ப நியாயமான கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. ரெண்டு கேள்வி அவர் ரொம்ப முக்கியமா பேசுறாரு. ஒன்று, இடியினுடைய நம்பகத்தன்மை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. அவங்க எப்படி பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளும் பாஜக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டில் ஒன்று இருக்கிறாங்க, பாஜக ஆளாத கட்சிகள் மீதான ஒரு நிலைப்பாடை பற்றி ஒரு கேள்வி கேட்கிறாரு. இன்னொன்று, இதே இடி சம்பந்தமான இந்த டாஸ்மார்க் விவகாரத்தில் அதிமுகவினுடைய நபர்கள் மேலேயோ அவங்க மேலே நீங்கள் எந்த விதமான நடவடிக்கையோ வழக்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலை அப்படின்றது சரியான பார்வை தானே சங்கர்? நம்ம செந்தில் பாலாஜி அமைச்சர் பின்புலத்தை அண்ணன் மறந்துட்டு பேசிட்டாரு. பரவாயில்ல, நீங்க இந்த வழக்கை ஏதோ ஒரு 1000 கோடி வழக்க பாக்குறீங்க. அங்கதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்க பொன் நெல்சன் அண்ணன் மிக சரியா சொன்னாரு. விழுப்புரத்துல ஒரு கடையில 32,000 ரூபாய் 3 நாள் கலெக்ஷன் நிக்குது. எக்ஸஸா 7 லட்சம் மதிப்புடைய பாட்டில் இருக்கு சார். கேட்டு பாத்தீங்க, ஒரு நாளைக்கு 2.5 லட்சம் ரூபாய், ஒரு மாசத்துக்கு 120 கோடி. இது ஒரு கடையில மொத்தம் நம்ம டாஸ்மார்க் கிட்ட 4829 கடை இருக்கு சார். அப்படியே ஒரு நாளைக்கு அதை மல்டிபிள் பண்ணி பாருங்க, 1,50,000 கோடி எக்ஸஸா ஒரு டாஸ்மார்க்ன்ற ஒரு நிறுவனத்துல ஒரு கடையில இருந்து பெறப்பட்ட தரவை வச்சு கூட்டி பார்க்கும் போது ஒரு மாசத்துல 1,50,000 கோடி டாஸ்மார்க்ல இருக்கக்கூடிய சேல்ஸ்மேன் எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சுக்குவானா சார்? இல்ல, அதுதான் கேள்வி சங்கர். இல்ல சங்கர், ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். என்னன்னா, அந்த 1 லட்சத்தி சில்லற கோடி ஒரு முறைகேடுன்னு இருக்கு இல்லைங்களா, இதை நீங்க தனிநபரினுடைய ஊழல்னு வைப்பீங்களா, அல்லது ஒரு ஆர்கனைசேஷனே தப்பா இருக்குன்ற அர்த்தத்துல போய் வைப்பீங்களா? ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு, டாஸ்மார்க்ன்ற ஒரு அமைப்பு தப்பு பண்ணிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான முகாந்திரம் எந்த அடிப்படையில திரட்டப்பட்டதுன்ற கேள்வி வைப்பாங்கல்ல? ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தமிழ்நாட்டில் இருக்க பெடரலிசம் பேசக்கூடிய சுயாட்சி பேசக்கூடிய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நம்ம அண்ணன் இப்ராஹிம் அண்ணனுக்கு சேர்த்தே சொல்லிடுறேன். அண்ணே, 30,000 ரூபாய் கலெக்ஷனை மட்டும் பேசுனீங்கன்னா தனிநபர் 7 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பாட்டில் எங்க இருந்து வந்துச்சு? கணக்குல வராத 7 லட்சம் ரூபாய் பாட்டில் ஒரு கடையில இருந்து எடுத்திருக்கோம் சார். அந்த பாட்டிலை தயாரிக்கிறது யாரு? விநியோகம் பண்ணது யாரு? டிரான்ஸ்போர்ட் பண்ணது யாரு? அந்த பணம் திருப்பி வித்து அவங்களுக்கு திருப்பி போகுது இல்லையா, அதை சேனலைஸ் பண்றது யாரு? அந்த சேனல் எங்க இருக்கு? அப்படின்னும் போதுதான் ஒட்டுமொத்த டாஸ்மார்க்கையும் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு கரையானா மாத்தி வச்சிருக்கக்கூடிய எங்க ஈடியில மாட்டி சின்னாபின்னமாகக்கூடிய செந்தில் அண்ணன் உருவம் வருது. ஒரு மினிஸ்ட்ரி ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டையும் கரப்ஷன் ஆக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சாட்சி, விழுப்புரத்துல 7 லட்சம் ரூபாய் ஒரு கடையில பில் இல்லாம எடுத்த சரக்கு. சொல்லுங்க சார், இதை எப்படி தனிநபர்னு நீங்க கணக்கு பண்ண முடியும்? இதுக்கு என்கிட்ட பதில் இல்ல, இப்ராஹிம் தான் பதில் சொல்லணும். இப்ராஹிம் அவருக்கு யாருக்கிட்டே இல்ல, ஈடி கிட்ட இருக்கு. இதுக்கு தெளிவான ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறேன். என்னன்னா, நீங்க வந்து 7.5 லட்சம் பாட்டில்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது. இதுல இத்தனை கோடி ரூபாய் டிஸ்டிலரிஸ்ல இருந்து பாட்டில் இல்ல 7.5 லட்சம் ரூபாய்க்கு இல்ல அதுதான் வாட் எவர் நம்பர் நீங்க என்ன நம்பர் வேணாலும் வச்சுக்கோங்க. நான் என்ன கேள்வி கேட்கிறேன், 2021க்கு அப்புறம் 2025ல தான் உங்க அமலாக்கத்துறை இன்னைக்கு தான் முடிச்சிருக்கா? ஏன் 2014 இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 2014 இருந்து 2014 இருந்து ஊழல் நடக்கலையா? ஒரு இருங்க let me explain. உங்களுடைய கேள்விதான். 2014 இருந்து 2021 திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக மட்டும் 39 எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. அப்ப தொகை என்பது 39 எஃப்ஐஆருக்கு அதிகமா இருக்குமா? அப்ப ஏன் உங்க அமலாக்கத்துறை அன்றைக்கு இதற்குள்ள வந்து விசாரணை நடத்தவில்லை? ஏன் கூட்டணி கட்சியினரால விட்டு கொடுத்தீங்களா? பேசலாம். அண்ணனுக்கு பதில் சொல்லட்டுமா? இப்ராஹிம் அண்ணன், எஃப்ஐஆர் போட்டது 21 வரைக்கும், எஃப்ஐஆர் ட்ரையலுக்கு கொண்டு வந்தது உங்க கவர்மெண்ட். அதுதான் சார், அதுதான் நாங்களும் சொல்றோம் சார். இருங்க ஒரு நிமிஷம். நான் முடிச்சிடறேன் இப்ராஹிம் சார். ட்ரையல் போட்டு, சார்ஜ் ஷீட் போட்டு, ஐஓ போட்டு, அதை நீங்க நீதிமன்றத்துக்கு வெட்ட வச்சு மாற்றும் போதுதான் இத்தனை லட்சம் கோடி இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்குன்ற விஷயத்தை நீதிக்கு சொன்னது உங்க கவர்மெண்ட் தானே சார்? இல்ல, அதுதான் இப்போ இவ்வளவு ஒரே நிமிஷம் இருங்களேன் சங்கர்.
இதுல இவ்வளோ கோடி முறைகேடு நடந்திருக்குன்னு நீங்க இங்க சொல்றீங்கல்ல, ஏன் இதை இடி உச்சநீதிமன்றத்துல சொல்லல? உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கணும்ல. வரேன். ஏன் சார் எங்க வீட்டுல உண்மை இருக்கு சார். சொன்ன வார்த்தையை மறந்துட்டீங்களா? ராஜீவ் சார் சொன்ன வார்த்தையை மறந்துட்டீங்களா? இருங்க சங்கர், இவர் பொன்னியல்சன் குறுக்கிட்டே இருக்காரு, நான் வரேன். நான் நீங்க பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்பவே சொல்லிடலாம். ஆனா இன்டென்சிட்டி ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் அதிகமாச்சு. எப்போ நீங்க எம்டி கிட்ட போயிட்டீங்க, மேலாண்மை இயக்குனர் வரைக்கும், அப்புறம் ஜிஎம்ல இருந்து எல்லாருக்கும் பண்றீங்க. அப்போ இதற்குரிய ஆதாரங்கள் என்னன்னு கேட்கும்போது அவரு இதெல்லாம் அக்யூமுலேட் பண்ணி நாங்க டிஜிட்டலைஸ்லயே எடுக்கிறோம், அதற்காக ஒரு வாரம் டைம் இன்னொன்னு அவர் என்ன சொன்னாரு, அப்போ அது வரைக்கும் ஸ்டே, அவ்வளோதான். நீங்கள் ஏன்னா இதை இதுக்குரிய ஆதாரங்களை இப்போ கொடுக்கல, டைம் கிடையாது. அப்போ என்னன்னா இந்த இன்டென்சிட்டி ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் அதை வச்சு என்னன்னா கண்டிப்பாக ஸ்டே கொடுப்பாங்க. அதை தான் நான் முன்னாடியே ஒப்பிடிச்சேன். ஹைகோர்ட்லேயும் அதே மாதிரி தான் செந்தில்குமார், ரமேஷ் நீதிபதிகள் உடனடியாக என்ன செய்தாங்க, ஒரு உத்தரவாதம் வாங்கிக்கிறாங்க, ஒரு வாரம் நீங்கள் ரைடு போகக்கூடாது அது வரைக்கும், ஏன்னா அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கவுண்டர் ஃபைல் பண்ண பிறகு அனுமதி கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ என்னென்னா இந்த கவுண்டர் ஃபைல் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இடி கவுண்டர் ஃபைல் பண்ணும், அந்த கவுண்டரில் இன்டென்சிட்டி ஆஃப் த இன்வெஸ்டிகேஷனுக்கு எதனால் இந்த அளவுக்கு போனாங்க, அப்போ அந்த வெப் அந்த நெட்டு எந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்றத அவங்க நீதிபதிகள் நம்புற அளவுக்கு கொடுத்தாங்கன்னா வெக்கேட் பண்ணலாம், இல்லைன்னா பெர்மனன்ட் பண்ணலாம். சங்கர், இப்போ இந்த வழக்குல ஒரு குற்றச்சாட்டை விமர்சனத்தை முன் வச்சுட்டு அதுக்கான ஆதாரங்களை தேட வேண்டிய இடத்துல இருக்குதா அமலாக்கத்துறை? 1000 கோடி ரூபாய் முறைகேடு ஊழல்னு சொல்லிட்டாங்க, அதுக்கான எவிடன்ஸை இப்ப கிரியேட் பண்றாங்களா? எவிடன்ஸை கேதர் ஒருங்கிணைக்கிறாங்களா, திரட்டுறாங்களா? சார் இது 1000 கோடி முறையீடு சார். நாம திரும்பவும் சொல்றேன், ஒரு கடையில 7 லட்சம் ரூபாய் பாட்டலுக்கும் 32,000 ரூபாய் எக்ஸஸ் கேஷையும் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் கோடி வருது. 4800 கடைக்கு சேர்த்தா இந்த மாதிரியான பணத்தை நீங்க கவர்மெண்ட், உங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போதுதான் இப்படி ஒரு நடவடிக்கை, ஒரு தில்லுமுள்ளு, ஒரு பண பரிமாற்றம் நடந்திருக்கு உங்க கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே ஈடிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். இந்த 41 எஃப்ஐஆரும் அதிமுக காலத்துல போடப்பட்டது. அப்போ அமைச்சரா இருந்தவங்களும் வளையத்துக்குள்ள வரத்தான் போறாங்க, புரிஞ்சுக்கங்க. அன்னைக்கு எந்த பழைய காலத்துல இருந்த அத்தனை பேருமே வளையத்துக்குள்ள வரணும்.